ஹாய் மை டியர் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். இது தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ராஜபாளையம் போயிருந்தோம். இவங்க எங்கள் பாட்டி, இவங்க இறந்து ஒரு வருஷம் ஆச்சு. சாமி கும்பிட்றதுக்காக செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி நவம்பருக்கு போயிருந்தோம். அங்கேருந்து திருச்செந்தூர் போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. 13ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு நாங்கள் திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். ராஜபாளையத்துல இருந்து நாங்கள் யார் யார் போனோம்னு பார்த்தீங்கன்னா, நான், என் ஹஸ்பண்ட், என் சின்ன பையன், என் தங்கச்சி ஹஸ்பண்ட், அவங்க பொண்ணு, நாங்களாம் போயிருந்தோம். நாங்கள் 9 o'clock எடுத்தோம். காரில் தான் போயிருந்தோம். 9 o'clock கார் எடுத்தோம். திருச்செந்தூர் கரெக்டாக போயில 12 o'clock. அங்கே கடற்கரையில் இருந்தாலும் நாங்கள் 12 o'clock நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஆக்சுவலி என் தங்கச்சி ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு திருச்செந்தூருக்கு போயிருந்தோம். நாங்கள் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ அமைதியாக கடல் அலைகளோட சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். ரூம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கனின்ற ஒரு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். கனின்னு ஒரு லாட்ஜில் அந்நேரம் சூடாக அந்த அக்கா வந்து காளானும் பானிபூரியும் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டோம். அங்கேயே ரூமில் தங்கிட்டோம். போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். 3-3:30 மணி இருக்கும். நாங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு போனோம். குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சாமி பார்க்க. இந்நேரம் நாங்கள் திரும்ப குளிச்சு ரெடி ஆகிட்டு போய் சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்நேரம் மணி ஒரு 4 மணி தான் இருக்கும். 3:30 மணிக்கெல்லாம் ரூம் விட்டு கிளம்பிட்டோம். 4 மணிக்கு சாமி பார்க்கவே போயாச்சு. பொது தரிசனத்தை பார்த்தோம். பயங்கர கூட்டம். இதுல வச்சுட்டு பேபி வச்சுட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் தரிசனத்துல உள்ள போயாச்சு. ரொம்ப நேரம் கியூல நின்றுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு போய் கியூல நின்னோம். நாங்க 6:30 மணி. சாமிக்கு வந்து 7 மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும். அதுக்கு முன்னாடி சாமி பார்க்க எல்லாரும் லைன்ல நிக்கிறவங்க பாதி பேர் பாத்துறணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. எல்லா சைட்ல இருந்தும் ஓபன் பண்ணி விட்டதுனால பயங்கர கூட்டம். நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து திருச்செந்தூர் போயிட்டு இருக்கிற ஆளுதான். அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை சின்ன பிள்ளைல இருந்து எங்க அப்பா கூட, எங்க பெரியம்மா, எங்க சித்தி அவங்க கூட எல்லாரு கூடயுமே நான் போயிருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்தேவும் இடப்பட்ட ஒரு 4-5 வருஷம் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். இப்ப இந்த 2 வருஷமாவே ஏதோ நான் ரொம்ப சேடா இருந்தேன், என்னால முடியல, எனக்கு ஏதாவது ஒரு பேக்கப் தேவை அப்படின்னா நான் உடனே போற இடம், ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைச்சு போற இடம்னா திருச்செந்தூர் தான். அங்க அந்த செவ்வரளி பூவெல்லாம் செம்ம சூப்பரா நேரம் கட்டி வித்துட்டு இருந்தாங்க. நாங்க எதுவுமே உள்ள அலோடு கிடையாது. இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலதான் பொதுதொரு 100 ரூபாய் டோக்கனுக்கான கியூ. இது நாங்க ரொம்ப நேரம் 5 மணி ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கே. பொது தரிசனம் கியூ போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். போனதை திருச்செந்தூர் போன வீடியோவில் செக் பண்ணி பாருங்க, காமிச்சிருப்பேன். இது வந்து ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு உள்ள கூடியே போயிட்டு ஒரு நிலவாசல் வழி உள்ள போய் நம்ம 2வது சன்னதிக்குள்ள போயிருவோம். சாமி பார்த்துட்டு வரவும் மணி 7 மணி ஆயிடுச்சு. அந்நேரம் விடியவே இல்லை, மழை மோடமா இருந்துச்சு. ஏற்கனவே 4 o'clock நாங்க கோயிலுக்கு கிளம்பும் போதே மழை சாரல் அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வியாழக்கிழமை அன்னைக்கு சாமி 14ஆம் தேதி சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு போயிட்டு சாமி பார்த்து, இது வந்து பொது தரிசனத்துக்கான கியூ. அந்த பெரிய ஒரு மண்டபம்லாம் உள்ள போய் கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு இங்கனக்குள்ள பயங்கரமா மக்கள் வந்து கத்திட்டு இருந்தாங்க. நாங்க எந்நேரத்துல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விடலை எங்களை அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டோம். இது வந்து வள்ளி கொகை வந்து நான் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. இப்ப இடையில வந்து திருப்பணி, அந்த வள்ளி கொகை வந்து சாஞ்சிருச்சு. அவங்க எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. நான் சின்ன பிள்ளைல பாத்திருக்கேன். அப்படி கொகை தான் இருக்கும் அந்த இடத்துல. இப்ப அது எதுவுமே இல்லை. நான் நியூஸ்ல கூட பார்த்தேன், இது வந்து மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக இந்த இதை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஆனா அங்க போய் பார்க்கல தான் தோணுச்சு, இது எவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலை, எவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்னு தோணுச்சு. பயங்கர சூப்பரான வேலை இது. ஏன்னா இது நடக்க போய் தான் இன்னைக்கு வள்ளி கொகை வந்து சாஞ்சிச்சு. இப்படி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இரும்பு கம்பியில ரெடி பண்ணி அதை வந்து கல்லால ஃபில் பண்ணி அந்த கொகையை ஒட்டினாப்புல தூணை ஒட்டி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இதுல இருந்து பள்ளமாதான் இருக்கும் கடல் எப்பயுமே. இது வந்து கடலோட நீர்மட்டம் உயர்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு சைடு கேப்ல வந்து ஒரு அழகான மயில் தெரிஞ்சிச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அங்க கல் எடுத்து வச்சா வீடு கட்டலாம் அப்படின்னு அழகா கல் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருந்தோம்.
இது வந்து குழந்தைய வரம் கேட்டு சாமி கும்பிடுறவங்க கட்டி வச்சிருக்காங்க. அப்படி வள்ளியோட அம்மன் சிலை. இது வந்து பையன் எடுத்தான், குட்டி பையன் வீடியோ. அந்த வீடியோ ஆன்ல இருந்து நான் கவனிக்கல, நேரம் ஆன் பண்ணி கொடுத்துருந்தேன் போல, அப்படியே எடுத்துட்டாங்க சாமிய. அப்புறம் இது வந்து மணிமண்டபம். இதெல்லாம் இப்ப புதுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே திருச்செந்தூர் போயிருந்தவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்குதுன்னு. இப்போ இதெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் வீடியோல நான் காமிச்சிருப்பேன். இதான் பொது தரிசனத்துக்கு போற வழி. இந்த இடம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள வந்து பெரிய குகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சுத்தி வர்றது பயங்கர ரிஸ்கான வேலை. பட் ஆனா நிறைய பேர் போறவங்க எல்லாம் அப்படித்தானே போய் ஆகணும், வேற வழி இல்ல. இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். நடுவில் ஏதாவது கம்பி போட்டு செஞ்சு மறைச்சு விட்டா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இடிக்காமலாவது போவாங்க. நிறைய கூட்டம் வரும்போது அவங்களுக்கு பாவம் மூச்சு திணறல் மாதிரி ஏற்படும். மேலே ஏர் சர்க்குலேஷனுக்கு எதுவுமே இல்லை. அதனால கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு மட்டும் தோணுச்சு அந்நேரம். இது வெளியில வந்துட்டோம் 7:30 மணிக்கு. இந்நேரம் இங்க எனக்குள்ள இருக்கலாம் மணி 7:30 மணி. அப்புறம் பயங்கர கூட்டம் அந்நேரம். ஏன்னா மறுநாள் வந்து பௌர்ணமிக்கு வர்ற கூட்டம் எல்லாம் அந்நேரம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்த ஃபுல்லா வேலை நடந்துட்டு இருக்கு. ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வரப்போகுது, என்னமோ தண்ணி கொட்டுற மாதிரி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்குள்ள. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த கோபுரத்துல வந்து ஒரு வேல் இருக்கும். அந்த வேல் இல்லை, அதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். அதை பார்த்தாலே அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும். அந்த வேல் சீக்கிரம் வச்சா நல்லா இருக்கும். அப்புறம் நாங்க காலைல டிஃபன் சாப்பிட நடந்து வந்துட்டோம். நாங்க எங்க டிஃபன் சாப்பிட்டோம்னா ஆனந்த பவன்ல சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனந்த பவன்ல போயிட்டு ஆளுக்கு ஒரு தோசையே 70 ரூபாங்க. அங்க ஒரு தோசை சாப்பிட்டோம் எல்லாருமே. அந்த சந்தில வந்து ஒரு குட்டி ஆப்பக்கடை இருக்கும். அந்த ஆப்பக்கடையை தான் தேடணும். அன்னைக்கு அவங்க போடல, ஏன்னா மழை தூரிச்சு காலையில ஏர்லியாவே அப்படின்னு அவங்க போடாம விட்டுட்டாங்க போல. ஆனா சூப்பரா இருக்கும் அங்க ஆப்போ. நாங்க ஆல்ரெடி போயிருந்தப்போ சாப்பிட்டோம் 2 தடவை. இதெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த இடம்லாம் மனப்பாடமாயிருக்கும்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபேவரட்டான இடம் எனக்கு. இந்த இடத்துலலாம் எனக்கு நல்ல நல்ல மெமரிஸ்லாம் இருக்குது. இன்னும் இந்த இடம் மட்டும் மாறல திருச்செந்தூர்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு இடம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா சாமி பார்த்தோம். வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம். நல்லா சூப்பரா பார்த்தோம். இது வந்து ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 3 மணிக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி போனோம். இது கிழக்கு வாசல் வழி. பஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆகி நம்ம நடந்து போவோம்ல, அந்த வழி உள்ள போனோம். ஏன்னா நாங்க வரும்போது 7:30 மணி கடல் பக்கம் போக முடியல பேபி வச்சுட்டு. இது சரி போயிட்டு கடற்கரையில அந்த கருணை கடலையே போச்சு, அது கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் உள்ள போனோம். இந்த பக்கம் நடந்து போகையில மணி ஒரு 2 மணி ஆயிடுச்சு. மதியம் லஞ்சு சாப்பிடல, காலையில ஒரு தோசை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பக்கம் போயில பயங்கர பசி. ஒரு அண்ணா வந்து புட்டை வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அந்த கோதுமை புட்டுங்க, இது செம்ம டேஸ்ட். கோதுமை புட்டு நாட்டு சக்கரை மட்டும்தான் போட்டு கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இந்த தூண்டிகை விநாயகரை போய் சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் தேங்காய் உடைச்சாங்க. நாங்க வேடிக்கை பார்த்தோம். சாமி கும்பிட்டுட்டு அந்த புட்டு வாங்கியிருந்தோம்ல, அதை என் பையனை என் ஹஸ்பண்ட் சாப்பிட வைக்கிறாங்க உட்கார வச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் நாங்க வந்து ஒரு முருகர் போட்டோ வாங்கிட்டு வந்தோம். என்ன போட்டோன்னா, அந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், வேலும் மயிலும் சேவலும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வாங்கினோம். நான் ஒன்று, என் சிஸ்டர் ஒன்று, 2 பேரும் வாங்கிக்கிட்டோம். நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்தா அநியாய ரேட்டு. பட் இப்போ மாதிரி செய்கிறவங்க கிட்ட வாங்குங்க. என்னைக்குமே ஆன்லைனில் அவங்ககிட்ட தான் வாங்கி நமக்கு விற்கிறாங்க. பட் எவ்வளோ ரேட்டு கூட கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. நான் நிறைய சேனல்ஸில் பார்த்தேன் அவங்க விற்கிறத. திருச்செந்தூர் அது ஒரு ஞாபகார்த்தமா அங்கேருந்து வாங்கிட்டு வாங்க. இப்போ என்ன ஆயிட போகுது, லக்கேஜ் தானே, தூக்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினைங்க என்னைக்குமேவும். ஏன்னா இதை நம்பி தொழில் பண்றவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொல்றேன். இன்னும் கியூல யாருமே இல்லை. இந்த 8 கியூவே நாங்க கடந்துதான் காலையில அந்த 100 ரூபா டோக்கன்லயே உள்ள போனோம். ஆனா இப்ப பாருங்க, அந்த கியூல வந்து யாருமே இல்லை. பயங்கர ஃப்ரீயா இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டா போய் நின்னதுமே ஒரு 1/2 hour கூட ஆகாது, சாமி பாத்திரலாம் 3 மணிக்கு. எல்லாருமே அதிகாலையில கூட்டம் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால இப்ப எல்லாருமே அதிகாலையில கோயிலுக்கு போயிடுறாங்க. அதனாலதான் அதிகாலையில் அவ்வளோ கூட்டமா இருக்குது. நீங்க போறவங்க ஒரு 12 o'clock மேல பிளான் பண்ணி போங்க. கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கோயில் வாசல்ல இந்த பேபி போட்டு சாமி, இப்போ குழந்தை வேண்டி
குழந்தை வேண்டி சாமி கும்பிட்றவங்க எல்லாம் போடுவாங்க இல்லையா, அது போட்டு 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் ஏன் திருச்செந்தூர் போனேன் அப்படின்னா, நம்ம 48 நாள் விரதம் இருந்திருந்தோம். முடிக்கிறதுக்காக திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்குமே நான்வெஜ் சாப்பிட்டுக்கல. நமக்கு சஷ்டி முடிஞ்சு மறுநாள் திருக்கல்யாணத்துக்கு மறுநாள் 48 நாள் விரதம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் 1 வீக் இன்னும் கொஞ்சம் விரதமாவே இருந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் எல்லாருமே. இப்ப நான் நிக்கிறேன்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இப்ப சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு இருக்காங்க பிரசாதமா. முன்னாடி நம்ம இந்த இருக்குல்ல, இந்த இடத்துக்கு பின்னாடி அந்த ஒரு கோவில் பெயிண்ட் தெரியுதுல, அந்த தகர குடத்துக்கு பக்கத்துல தான் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆப்போசிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்க நிறைய பேர் பொங்கல் வாங்கவே இல்லை, சுத்தி சுத்தி நடந்துகிட்டே தான் இருக்காங்க. பொங்கல் கொடுக்கறத கவனிக்க கூட இல்லை அவங்க யாருமே. இந்த 4 கிணறுக்கு பக்கத்திலே இருக்கு அந்த பொங்கல் கொடுக்குற இடம். அப்புறம் நாங்க எல்லாரும் பொங்கல் வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாருமே. பயங்கர ரிலாக்ஸா சூப்பரா ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப நேரம் இந்த இடத்துல உட்காந்துருந்தோம் ஃபேமிலியோட. ஏன்னா நடந்து வந்த டயர்டு, மதியம் சாப்பிடவும் இல்லை யாருமே. நாங்க 2 மணிக்கு அங்க நடக்க ஆரம்பிச்சோம் கிழக்கு வீதியில. இங்க வர்றதுக்கு 3:30 மணி ஆயிடுச்சு. எத்தனை பேர் திருச்செந்தூர் போவீங்க அடிக்கடி அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங் மீ. பை.